டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஏதாவது ஃப்ரீ மெட்டீரியல் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபியூனிக்ஸ் வெற்றி கூட்டம். நம்ம டெய்லி அப்டேட்டட் சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் நோட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு ப்ளஸ் அந்த டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். நேற்று கலைச்சொல்லறிவும் 6th to 12th நியூ புக் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐகார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இதுவும் முக்கியமான டாபிக், ஓரெழுத்து ஒரு மொழி. இது எங்கே இருக்குன்னா நம்ம சிலபஸில் அழகு 2ல் சொல்லகராதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் கண்டிப்பாக 15 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பேரால் 2வது டாபிக் தான் என்ன அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி. இது நம்ம ஓல்டு சிலபஸ்லேயேவும், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ்லேயேவும் இதிலேருந்து கண்டிப்பாக வட்டம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஷின் இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வட்ட சிலபஸில் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை இருக்குன்னா வெறும் 42 தான் இருக்கும். அதில் குறில் 2 இருக்கும், நெடில் 2, நெடில் 40 இருக்கும். இதில் ஓரெழுத்து ஒரு மொழினா என்னென்னா, ஒரே எழுத்து ஒரு பொருளை தரும். அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்போ 42 எழுத்து இருக்குன்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கூட கொஷின் கேட்கலாம். அது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, நன்னூலில் தான் பவணந்தி முனிவர் சொல்லியிருப்பார். நன்னூல் அப்படிங்கிறது இலக்கண நூல். அந்த இலக்கண நூலில் யார் சொல்லியிருப்பான்னா பவணந்தி முனிவர் அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில் மொத்தம் 42. அதில் நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, மொத்தம் 42. அதுக்கான பிடிஎஃப் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உயிரெழுத்து, சரி நம்ம எழுத்தை கொடுத்து கேட்காம இப்படி கேட்போம் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். உயிரெழுத்து எத்தனை இருக்குது, காவரிசை எழுத்துக்கள் எத்தனை இருக்குது, சாவரிசை எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியில் எத்தனை இருக்குது அப்படி கூட கேட்கலாம். அதுவும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். அந்த பிடிஎஃப்பில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் உயிரெழுத்து எத்தனை இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். 6 என்னென்னதுன்னா, ஃபஸ்ட்டு ஆன்னு ஒரு எழுத்து இருக்கும், அடுத்து ஈன்னு ஒரு எழுத்து இருக்கும். ஆனா பசு, ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து காவரிசை சொற்கள். காவரிசை சொற்கள் நமக்கு எத்தனை இருக்குன்னா 4 இருக்கும். அந்த 4ல் ஃபஸ்ட்டு கானா சோலை, கூ அப்படின்னா பூமி, இது கைனா ஒழுக்கம், கோனா அரசன். நெக்ஸ்ட்டு சாவரிசை சொற்கள். சாவரிசை சொற்கள் எத்தனை இருக்குன்னா 4 இருக்கும். இப்போ 4ல் ஃபஸ்ட்டு சா அப்படின்னா நமக்கே தெரியும், இறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு. சி அப்படின்னா இகழ்ச்சி, சேனா உயர்வு, சோனா மதில். அடுத்து தாவரிசை சொற்கள். தாவரிசை சொற்களில் எத்தனை இருக்குன்னா 6 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்கும். இப்போ 6ல் ஃபஸ்ட்டு தா கொடு, தீ நெருப்பு, தூய்மை, தே கடவுள், தைனா தைத்தல், தூணா ஊன். அடுத்து நாவரிசை சொற்கள் எத்தனை இருக்குன்னா 6 இருக்கும். நானா நாவு, நீனா முன்னிலை ஒருமை, நேனா அன்பு, நைனா இழிவு, நோனா வறுமை, நோ அப்படின்னா நோங்கிறது குறில் எழுத்து, நோ அப்படின்னா நோய். அடுத்து பாவரிசை எழுத்துக்கள். பாவரிசை எழுத்துக்கள் எத்தனை இருக்குன்னா 5 இருக்கும். பா அப்படின்னாலே நமக்கு பாடல் தான் ஞாபகம் வரும். பூனா மலர்னு தெரியும், பேனா மேகம், பைனா இளமை, போனா செல். போனா நமக்கே தெரியும், போ அப்படின்னா போகு சொல்கிறது, செல் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மாவரிசை சொற்கள். மாவரிசை சொற்களை ஃபஸ்ட்டு மானாலே தெரியும், மாமரம். மீ அப்படின்னா மீனா பெருசு, பெருசுனா வான். அடுத்து மூ அப்படின்னா மூப்பு, மேனா அன்பு, அடுத்து மைனா அஞ்ஞனம், அடுத்து மோனா மோத்தல். அடுத்து யாவரிசை சொற்கள். யாவரிசை சொல் ஒன்று தான் இருக்குது, என்னென்னா யா அப்படின்னா அகலம். அடுத்து வாவரிசை சொற்கள். வாவரிசை சொற்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். 1 வா அப்படின்னாலே கூப்பிடுறது, ஸோ அழைத்தல். வி அப்படின்னா நமக்கே தெரியும், மலர். வைனா புல், வவுனா கவர். இப்போ இதில் மொத்தம் 42 எழுத்து. அதில் என்னென்ன வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குதுன்னு கூட கொஷின் கேட்கலாம். அதையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு 2 குறில் எழுத்துன்னு சொன்னோமா, அந்த 2 குறில் எழுத்து என்னன்னு கூட கேட்கலாம். அந்த 2 குறில் எழுத்து என்ன அப்படின்னா தூ. நம்ம தாவரிசை சொற்களில் லாஸ்ட் ஒன்று தூன்னு பார்த்தோம், தூனா ஊன். அடுத்து நோனா நோய். நாவரிசை சொற்களில் நோனா நோய் அப்படின்னு அர்த்தம். நான் இப்போ சொன்னதை பிடிஎஃபாக கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா சிலபஸ் டாபிக் வைஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, அதுக்கடுத்து ஷார்ட்கட்டு அந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.